ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான பட்டர் முறுக்கு. ஒரு கப் அரிசி மாவை வச்சு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பர்ஃபெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. மாவில் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை சளிச்சதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ்லாம் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால இன்றைக்கி மெஷரிங் கப்பில் நான் மெஷர் பண்ணியிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டர், உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து நம்ம வீட்டில் முறுக்கு புளியிற உரலில் ஸ்டார் மோல்டு போட்டுக்கோங்க. ஸ்டார் மோல்டில் தான் நம்ம பட்டர் முறுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். மாவு உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயிலில் டைரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு மேலெல்லாம் செவந்துட்டு உள்ளாரெல்லாம் வேகாமல் ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த பபுள் சவுண்டெல்லாம் நின்னதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான பட்டர் முறுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.